ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த ஒரு நல்ல கோபால்ராஜ் இவர் பாருங்க மீராவோட எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கோபால் நீங்களே சொல்லிரும் ப்ரோ. ராதாஜீவன் பிரபு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த கோபால் கிருஷ்ண அவர்களுக்கு பிரபு வழி நடத்துற ராதாஜீவன் பிரபு. சோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் இங்க வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இன்றைய நம்மளுடைய தலைப்பு பாத்தீங்கன்னாக்கா கில்லிங் ஆஃப் பூத்தனா. சோ நம்ம கில்லிங் ஆஃப் பூத்தனா பாக்குறதுக்கு முன்ன ஆச்சாரியர்களுக்கு சில பிரபுபாதருக்கு பகவானுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜனாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுரோன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமினிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते जयवता कृष्णोमिनिति नामने नमाचार्य पदाय निताय कृपा प्रदायिने गौरगद दामदाय नगर ग्राम धारिणे. हरे कृष्णा. So on Raju bike. அம்மா சோ மைக் வந்து மீட் பண்ணிருங்க. ஹரே கிருஷ்ணா. அப்பதான் மத்தவங்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கும். மாதவேந்திர பொதுவும் உங்களோட மைக் அடைச்சிருங்க. ஹரே கிருஷ்ணா. அதை நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. ஓகே பிரபு. ஓகே தேங்க்ஸ் பிரபு. தேங்க்ஸ் பிரபு. சோ பாகவத புராணத்துல 11வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயம் 44வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. என்னன்னாக்கா தவா விக்ரீடிதம் கிருஷ்ணா நிருணாம் பரம மங்கலம் கரண பீஷம் அசாதஜ்ய தியாஜந்தி அந்நிய ஸ்பிருஹாம் ஜனஹா. என்னன்னா எனதருமை கிருஷ்ணா, கிருஷ்ணாவை எனதன்பு கிருஷ்ணா, உமது லீலைகள் மனித குலத்திற்கு பரம மங்களமானவையும். சோ மங்களம் வேற, பரம மங்களம் என்பது வேற. சோ பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால இந்த மனித சமூகத்திற்கு பரம மங்களம் அனைத்தும் கிடைக்கிறது. எப்படின்னா செவியால கேட்கும் பொழுது, பகவானுடைய லீலைகளை செவியால கேட்கும் போது அது போதையூட்டும் பானமாக கருதப்படுகிறது. பிபத்த பாகவத ரசமாலயம் அப்படின்ட்டு முதல் ஸ்கந்தத்துல நம்ம பாக்குறோம். சோ பிபத்த அப்படின்றா ட்ரிங்க், குடிக்கிறது. அதாவது பகவானுடைய கதைகளை காதால கேட்டு அதை அருந்துவது. சோ இந்த மாதிரி இத்தகைய லீலைகளின் அமுதத்தை சுவைப்பவர்கள் பிற விஷயங்களில் உள்ள ஆசைகளை அறவே மறந்து விடுகின்றன. சோ பகவானுடைய உன்னதமான லீலைகளை கேட்கின்றதுனால நமக்கு பௌதிகமான விஷயங்கள் அனைத்தில் இருக்கின்ற ஆசைகள் அப்படியே குறைந்து போகின்றது. அது மட்டும் இல்லாம பாகவதத்துல இன்னொரு வரியும் அழகாக சொல்லப்படுகின்றது. ஸ்வாகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவணம் கீர்த்தனம் ஹிருதி ஹந்தஸ்தோ ஹி அபத்ராணி விதுநோதி சதம். சோ என்னன்னாக்கா எல்லோருடைய இருதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களை ஆதரிப்பவரும் பரம புருஷராகிய பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய கதைகளை முறையாக கேட்பதாலும் பாடுவதாலுமே புண்ணியம் தரக்கூடியவை. ஞான அவரது செய்திகளை கேட்பதிலும் பாடுவதிலும் உள்ள ஆவலை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்திலிருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அகற்றி விடுகிறார். சோ சுன்வதாம் ஸ்வாகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவணம் கீர்த்தனம். சோ பகவானுடைய கதைகள் கீர்த்தனம் யார் ஒருவர் மிகவும் அக்கறையாக கேட்கின்றார்களோ, அது முறையாக பாடுவதை கேட்பதில் அந்த ஆவலை வளர்த்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்கள் இருதயத்தில் இருக்கின்ற அபத்தங்கள் அனைத்தையும் பகவான்
அகற்றி விடுகின்றார் அப்படின்ட்டுன்னு மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. சோ அந்த ரீதியில இன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பூத்தனாவுடைய கதைகள். சோ இந்த பூத்தனாவுடைய கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஓரளவு ஒத்தாக இருக்கின்றது. ஒரே மாதிரியான பூத்தனாவுடைய கதைகளும் நம்ம இப்ப வாழ்கின்ற வாழ்க்கையில நடைமுறைகளும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்றாக கருதப்படுகின்றது. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். சோ ஒரு நாள் இந்த அழகான ஒரு பிருந்தாவனம், அழகான பிருந்தாவனத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. பிருந்தாவனத்துக்கு போகாதவங்க இங்க பிருந்தாவனத்தை பார்த்துக்கலாம் ஸ்கிரீன்ல. சோ அழகான ஒரு பிருந்தாவனம். சோ அந்த பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னாக்கா மிகவும் அழகான மலைகள், அழகான கோயில்கள், நந்தவனம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவர்தன மலை இருக்கின்றது. அந்த கோவர்தன மலையில இந்த மாதிரி மயில்கள், குருவிகள், மான்கள், சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பறவைகளும் மிருகங்களும் கிளிகளும் நிறைய இருக்கின்றது. சோ அப்படிப்பட்ட பிருந்தாவனத்துல பகவான் வந்து என்ன பண்றார், அவதரிக்கின்றார். கிருஷ்ணர் குழந்தை மதுராவிலிருந்து நந்த மகாராஜாவால இங்க கொண்டு வரப்படுகிறார் பிருந்தாவனத்திற்கு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஜெயில தான் பிறந்தார் அப்படின்னு தெரியும். வாசுதேவராக இருந்து வசுதேவரும் தேவகி அம்மாவும் கேட்டதுனால அவர் குழந்தையாக மாறினார். குழந்தையாக மாறின போது அப்பொழுது என்ன நடக்குதுனாக்கா, வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை மதுராவிலிருந்து பிருந்தாவனத்திற்கு, அதாவது கோகுலத்துல நந்த மகாராஜாவுடைய இல்லத்துல யசோதாமாவுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு பக்கத்துல வச்சுட்டு ஏற்கனவே பிறந்த குழந்தைய தன்னுடைய கூடை மேல எடுத்து வைத்துக் கொண்டு நேரடியாக மறுபடியும் மதுராக்கு வருகின்றார் வசுதேவர். சோ இந்த மாதிரி அழகான ஒரு இடத்துல, பசுமையான ஒரு இடத்துல கிருஷ்ணர் குழந்தையாக அவதரிக்கின்றார். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணர் குழந்தை பிறந்தது எல்லோருக்கும் மன அமைதியையும் மன ஆனந்தத்தையும் கொடுத்தது. சோ அதனால அங்க இருக்கின்ற கோபமார்கள், கோபிமார்கள், பசுமாடு மேய்க்கும் மாடுகள் மேய்க்கும் கோபமார்கள் மற்றும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து கோபிமார்களும் ஆனந்தத்தில் இருந்தனர். குழந்தை கிருஷ்ணர் வந்ததை அவர்கள் ஆனந்தமாக, மிகவும் மிகவும் ஆனந்தமாக இருந்தார்கள். ஏன்னா கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஒரு ஆவல் இருந்தது. ஆனால் அவர்களிடத்துல கிருஷ்ணர் ஒரு குழந்தையாகவே பாவித்தாரே தவிர கிருஷ்ணர் தான் ஒரு முழுமுதற் கடவுள் என்று யாருக்குமே அங்கு தன்னுடைய வியாபத்தை யாருக்கும் அங்க காட்டவில்லை. ஒரு குழந்தையாகவே அவர் தன்னுடைய லீலைகளை பாவித்தார். சோ அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் குழந்தை 8வது மகனாக, தேவகிக்கு 8வது மகனாக பிறக்க இருக்கும் அப்படின்ட்டுன்னு, இதனால கம்சனுக்கு ஆபத்து வரும். ஆபத்து என்றால் கம்சனுக்கு மரணம் ஏற்படும் என்று அச்சத்தால் குழந்தைகள் ஒன்றொன்றாக பிறக்கும், தேவகிக்கு குழந்தையாக பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் கம்சன் ஒவ்வொன்றாக கொலை செய்கின்றான். சிறிதும் கருணையின்றி கொலை செய்கின்றான் கம்சன். சோ அதனால இந்த கம்ச மகாராஜனுக்கு பயந்து இந்த குழந்தையையும் கொன்று விடுவான் என்று அச்சத்தில் வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை கோகுலத்திற்கு அழைத்து கூடையில வருகின்றார். சோ இம்மாதிரி கம்சன் எப்பொழுதுமே என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்கா, நமக்கு கிருஷ்ணருக்கு மேலதான், கிருஷ்ணராதான் நம்ம கொல்லப்படுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே அசரீரி குரல் மூலமாக கம்சனுக்கு செய்தி கிடைத்தது. அந்த செய்தி கிடைத்த உடனே தன்னுடைய தேவகி தங்கையை என்ன பண்றான் அப்படின்னா, உடனே ஒரு வாளை எடுத்து கொலை செய்வதற்காக, தலையை வெட்டுவதற்காக வாளையை ஓங்குகிறான். அச்சமயத்தில் வசுதேவர் என்ன செய்கிறார், உனக்கு 8வது குழந்தை மேலதான பயம் இருக்கின்றது, பருவாயில்லை, ஒவ்வொன்றாக பிறக்கும் குழந்தை நான் உன்னிடமே வந்து கொடுத்து விடுகிறேன் அப்படின்ட்டுன்னு சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மரண பயம் வரும் அப்படின்ட்டு தெரிந்து கொண்டு கம்சன் எல்லா குழந்தைகளும் கொள்கின்றார். சோ இந்த இடத்துல வந்துட்டு பகவான் கீதையில் அழகா சொல்கின்றார்,
பிறந்தவர் ஒருவர் யாரா இருந்தாலும் பிறந்துட்டாலே அவருக்கு மரணம் உண்டு. ஜாத்தஸ்ய ஹி துருவோர் மிருத்யம் துருவம் ஜன்ம மிருத்யஸ்ய தஸ்மாத் அபாரிஹர்த்யம் நாத்வம் சொச்சுட்டும் ஹர்ஹசி. சோ என்ன சொல்ற அப்படின்னா, பிறந்தவர் ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயமே. சோ இதுதான் வசுதேவர் கம்சன் இடத்துல சொல்றார், நீ எதுக்கு பயப்படுற, நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னாலே மரணம் என்பது வரும் அப்படின்ட்டு சொல்றார். இருந்தாலும் கம்சனுக்கு திருப்தி இல்லை. எனக்கு உனக்கு பிறக்க போகும் 8வது குழந்தை மேலதானே எனக்கு எனக்கு கொலை செய்யும் அப்படின்ட்டு அந்த அச்சத்திலே இருக்கின்றான். உடனே என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, தன்னுடைய இந்த மாயாஜால வித்தைகளை செய்யும் அசுரர்களை கம்சன் அழைக்கின்றான். அழைத்து என்ன செய்ய அப்படின்னாக்கா, இங்கே கோகுலத்துல இருக்கின்ற குழந்தைகளும் சரி அல்லது இந்த 10 நாள்ல பிறந்த குழந்தைகளும் சரி கொன்றுவிட வேண்டும் என்று பூத்தனையிடம் அவன் கட்டளையிடுகின்றான். சோ பூத்தனை என்று பார்த்தோம் சொன்னாக்கா, அவள் ஒரு அரக்கி. பூத்தனை ஒரு அரக்கி. இருந்தாலும் அவள் என்ன செய்யற அப்படின்னாக்கா, கம்சனிடம் கம்சன் அவளை தன்னுடைய வச்சுக்கிறான். அவளுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. கம்சன் அவளை தன்னுடைய கையில போட்டு வைத்துக் கொண்டு இந்த கோகுலத்துல பிறந்த மற்றும் நம்மளுடைய நகரத்தை சுற்றி பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும். ஏனென்றால், ஏன் இந்த பயம் கம்சனுக்கு வந்தது என்றால், 7வது பிறந்த யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை வசுதேவர் அந்த பெண் குழந்தையை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு மதுராவிற்கு சென்றார். மதுராவிற்கு சென்ற பொழுது கம்சன் என்ன நினைத்தான், 7வது குழந்தை பிறந்து விட்டது. அதாவது 7வது பலராமர் பிறந்தார், 8வது குழந்தை பிறந்து விட்டது. அதனால இந்த குழந்தை நமக்கு கொண்டுறதுக்கு முன்ன நம்ம இந்த குழந்தையை கொண்டுருவோம் அப்படின்ட்டு வேகமாக சிறைச்சாலைக்கு செல்கின்றான். அப்படி சிறைச்சாலைக்கு சென்று அங்கே புதிதாக பிறந்த பெண் குழந்தையை எடுத்து அந்த செவர்ல அடிக்கும் பொழுது உடனே கம்சனின் கையில் இருந்து விலகிய அந்த பெண் குழந்தை துர்காவாக மாறியது. துர்காவாக மாறி அந்த துர்காதேவி சொல்றா, கம்சனே மூடனே, உன்னை அழிக்க போகும், நீ கொலை செய்யப்பட போகிறாய், உன்னை அழிக்க போகும் குழந்தை ஓரிடத்துல வளர்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையாக இருந்த துர்கா தேவி மாயமாக மறைந்தார். சோ இதனால இதை கேட்ட கம்சனுக்கு இன்னும் அதிகமாக பயம் வந்தது. ஆஹா, இந்த குழந்தை பிறந்துருச்சு, இப்ப எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தெரியல, இந்த குழந்தையை எப்படியாவது கொன்ற வேண்டும் என்று உடனே பூத்தனை என்ற அரக்கியை அழைத்து கம்சன் என்ன சொல்றான், இந்த நகரத்துல பிறந்த அத்தனை குழந்தைகளும் இந்த 10 நாள்ல பிறந்த குழந்தைகள் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும் என்று கட்டளை விடுகின்றான். உடனே பூத்தனை என்ன பண்றாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற கிராமத்துல இருக்கின்ற நகரத்துல இருக்கின்ற எல்லா பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுத்து 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 எல்லா குழந்தைகளையும் கொள்கின்றான். சோ இது கொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, எல்லா குழந்தைகளும் பரிதாபமாக எந்த ஒரு உணர்வும் இல்லாம பச்சிளம் குழந்தைகள் அப்படின்னாக்கா பிறந்து இப்பதான் 2 மாதம் 3 மாதம் 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் இந்த மாதிரியான பச்சிளம் குழந்தைகள், ஒன்றும் தெரியாத அப்பாவி குழந்தைகளை குன்று குவித்தால் பூத்தனா என்று அரக்கி. ஆனா இங்க வசுதேவர்கிட்ட நந்த மகாராஜன் கம்சனிடம் கப்பம் கட்டுவதற்காக, கப்பம் என்றால் வரி கட்டுவதற்காக தன்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து கோபியமார்களும் அழைத்து கொண்டு கம்சன் மகாராஜாவிடம் கப்பம் கட்டுவதற்காக சென்று இருந்தார்கள். அப்போ அந்த கப்பம் கட்டிட்ட பிறகு கம்ச மகாராஜனுக்கு தெரியாமலே வசுதேவரை சந்தித்தார் நந்த மகாராஜர். அப்ப நந்த மகாராஜர் தன்னுடைய யோக சக்தி அப்படின்னாக்கா பெரிய பெரிய சக்தி இல்ல, அவருடைய தப வலிமையினால
நந்த மகாராஜா சொல்லியிருக்கின்றார், கோகுலத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகின்றது. அதாவது கம்ச மகாராஜன் ஏற்கனவே பூத்தனா என்ற அரக்கியை முதல்ல வந்துட்டு ஏவி விட்டிருக்கான் அங்க இருக்கின்ற குழந்தைகளை கொல்லும்படி. அதனால உங்களுடைய குழந்தையை எவ்வளவு சீக்கிரமா நீங்க காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சென்று காப்பாற்றுங்கள் அப்படின்ட்டுன்னு வசுதேவர் நந்த மகாராஜாவிடம் சொன்னதுனால உடனே அந்த இரவே நந்த மகாராஜ் என்ன பண்றார், தன்னுடைய கோபமார்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு கோகுலத்திற்கு திரும்புகிறார். அன்று இரவு பூத்தனா என்ற அரக்கி எல்லா குழந்தைகளும் கொன்று குவிக்கின்றார். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடமாக சென்று ஒவ்வொரு கிராமமாக சென்று குழந்தைகளை கொன்ற பிறகு கடைசியாக கோகுலத்திற்கு வருகிறாள் பூத்தனை. சோ இந்த மாதிரி பூத்தனை கோகுலத்திற்குள்ள வரும் பொழுது இந்த விஷயத்தை பரிஷித்து மகாராஜாவிடம் சுகதேவ கோஸ்வாமி மிகவும் அழகாக சொல்கின்றார். இந்த மாதிரி பூத்தனை என்ற அரக்கி கோகுலத்துல காலடி எடுத்து வைக்கிறா. காலடி எடுத்து வைத்த பிறகு கிருஷ்ணரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோட வருகிறாள் அப்படின்ட்டு சொன்னும் போது பரிஷித்து மகாராஜாவுடைய மனசுல சிறிது கலக்கம் ஏற்பட்டது. ஆஹா, கிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு துயரம் ஏற்பட போகின்றதோ அப்படின்னு ஒரு கலக்கம் ஏற்பட்டது. உடனே மகாராஜர், அதாவது சுகதேவ கோஸ்வாமி பரிஷித்து மகாராஜா சொல்கின்றார், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மகாராஜா. ஏனென்றால் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அமங்கலம் என்ற ஒரு விஷயம் நடக்காது. கிருஷ்ணர் இடத்துல இருக்கிற இடத்துல எப்பொழுதுமே சுபம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். அதனால பூத்தனையுடைய வேலை அந்த இடத்துல நடக்காது. அதற்கு எதிர்மாறான விஷயங்களே நடக்குமே தவிர அங்கு பூத்தனை ஒன்றும் செய்ய முடியாது. பகவான் எப்பொழுதும் பாதுகாப்பிலே இருப்பார். அவருடைய சக்தியினால அவர் எப்பொழுதும் பாதுகாப்புல இருக்கின்றதுனால நீ அவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ட்டுன்னு பரிஷித்து மகாராஜா சுகதேவ கோஸ்வாமி பரிஷித்து மகாராஜாவிடம் சொல்கிறார். சோ இம்மாதிரியாக பூத்தனை ஒரு அரக்கி, அவளை பார்ப்பதற்காகவே மிகவும் கொடூரமாக இருப்பார். இப்படிதான் இருப்பா பூத்தனை என்ற அரக்கி. பெரிய கண்கள், அவளுடைய உதடு, வாய், கன்னம், அவளுடைய எடை எப்படி இருக்கு, அவளுடைய மார்பகம் எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கின்றது, அவளோட மண்டையில இருக்கிற முடி எப்படி இருக்கு. சோ இம்மாதிரி ஒரு கோரமான ரூபத்துல இருப்பாள் பூத்தனை என்ற அரக்கி. அப்ப இம்மாதிரியான ரூபத்தை நம்ம கோகுலத்திற்கு நுழைய முடியாது என்று எண்ணி தன்னுடைய மேனியை அழகாக மாற்றிக் கொள்கிறார். அழகான லக்ஷ்மி மாதிரி இருக்கிறான். அப்ப என்ன பண்றா, ஆள் இல்லாத நேரம் பார்த்து, அதாவது நந்த மகாராஜா கோபமார்கள் மற்ற சில கோபிமார்கள் இல்லாத நேரம் பார்த்து பூத்தனை என்ன பண்றாள், மெதுவாக ஒரு அழகான பெண் ரூபத்தை எடுத்து, ஏனென்றால் ஏற்கனவே தன்னுடைய ரூபம் கோரமாக இருக்கின்றது. இத கூட பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல மகாராஜாவோட வகுப்புல நான் கேட்டேன், ஆதனா சுவாமி மகாராஜாவோட வகுப்புல கூட இந்த கதை கேட்டேன். அவர் என்ன சொல்றா, இப்புள்ள பெண்கள் கூட அப்படிதான் இருக்கிறாங்களாம். இப்புள்ள பெண்கள் எப்படி இருக்காங்க, தன்னுடைய முகம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய முடி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில போயிட்டு சாயம் அடிச்சுக்கிறாங்க. சோ தன்னுடைய மேனி, காது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. மூக்கு நல்லா இல்ல, அதுக்கு ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர்களுடைய ரூபத்தையே அவர்களால பார்க்க முடியாத காரணத்தினால அவர்கள் தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் இப்புள்ள பெண்மணிகள் அப்படின்ட்டு சொன்னார். ஆனா இது பாத்தீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னவே இங்க பூத்தனை என்ற அரக்கி தன்னுடைய மேனியை அழகாக மாற்றிக்கொள்கிறார். அழகாக மாற்றிக்கொண்டு பிருந்தாவனம், அதாவது கோகுலத்திற்குள்ளே பிரவேசம் செய்கிறான், அதான் உள்ளுக்கு வர. அப்ப அங்க வந்த பிறகு அங்க இருக்கின்ற யசோதா அம்மா, ரோகிணி அம்மா, மற்ற கோபிமார்கள் அனைவரும்
இந்த அழகான பெண்ணை பார்த்து இந்த பெண் தேவலோக பெண்மணியாக இருப்பாளோ? ஏன்னா இதுக்கு முன்ன இந்த கோகுலத்துல இந்த பெண்ணை நம்ம பார்த்ததுல கிருஷ்ணர் பிறந்த செய்தியை கேட்டு இந்த வேறொரு கிரகத்திலிருந்து வந்திருக்கின்ற பெண்ணா இருக்குமோ, ஆன்மீக லோகத்துல இருக்க பெண்ணா இருக்குமோ, அல்லது வைகுண்டத்துல இருக்கிற பெண்ணாக இருக்குமோ, அல்லது வைகுண்டத்தில் இருக்கின்ற லக்ஷ்மி தாயாராக இருக்குமோ, அப்படிலாம் என்று எண்ணி என்ன பண்றாங்க, அவளை ஒண்ணுமே சொல்லாம ஓகே நீ பாட்டுக்கு போ உள்ளுக்கு. அதாவது அவள் வந்திருந்தும் தெரிந்தும் கூட இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகின்றது, கிருஷ்ணர் விருப்பமாக இருக்கின்றார் பூத்தனை கோகுலத்திற்கு வருவதற்கு. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கின்றார் என்று நம்ம கீதையில பார்த்தோம். ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதேஷு அர்ஜுனா திஷ்டதி. என்ன சொல்றா? ஈஸ்வர சர்வபூதானம், எல்லாருடைய இருதயத்திலும் கொண்டிருக்கின்றேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றா? சர்வச சாகம் விரடி வேஸ்தோ மத்த ஸ்மிருதி ஜனனம் அப்போவானம் சா. எல்லாருடைய இருதயத்திலும் நான் குடிக்கொண்டு அவர்களுக்கு ஞாபக சக்தியும் மறதியும் நான் தான் கொடுக்கிறேன்றது சொல்றா. அப்ப பூத்தனையோடைய விருப்பம் என்னது? கிருஷ்ணரை கொள்ள வேண்டும். அப்ப அவளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காகவே கிருஷ்ணர் அனுகிரகம் செய்கின்றார் பூத்தனை என்ற அரக்கியை கோகுலத்திலே வரவழைப்பதற்காக. அப்ப இது எல்லாமே கிருஷ்ணருடைய யோகமாயா சக்தி மூலமா எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப யசோதா அம்மா, ரோகிணி அம்மா, கோபிமார்கள் அனைவரும் இந்த அழகான பெண்மணியை பார்க்கிறாங்க. இது எல்லாமே யோகமாயா சக்தி மூலியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பூத்தனா தன்னுடைய ரூபத்தை மாற்றுகின்றார், கோகுலத்தில் கால் எடுத்து வைக்கின்றார். இது எல்லாமே பகவானுடைய ஏற்பாடு. சோ பகவான் கீதையில சொல்றா 4வது அத்தியாயத்துல, ஏயதமாம் பிரபயந்தே தாம் சதைவ பஜாமி அகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மானுஷ பார்த்த சர்வதா. சோ நம்ம பகவானிடத்துல எப்படி அவரிடம் அணுகுகின்றோமோ, ரெசிப்ரோகேஷன் சொல்லுவாங்க, அவரிடம் எப்படி நம்ம அணுகுகின்றோமோ அதற்கு ஏற்றாற் போல அவரும் நம்மிடம் அன்பு பரிபாலம் செய்கின்றார். மாதிரி அழகான பெண்மணி, அழகான ஒரு தேவதை அப்படி என்று எண்ணி அவள் உள்ளுக்கு பிரவேசம் செய்கின்றார், உள்ளுக்கு கோகுலத்துக்குள்ள வைகின்றார். அப்படியே நந்த மகாராஜாவுடைய இல்லத்துல வருகின்றார். வரும்பொழுது அங்கிருக்கின்ற கோபிமார்கள் அவளை பார்த்து தேவலோக மங்கையா இருக்குமோ, அல்லது லக்ஷ்மியோட அம்சமாக இருக்கின்றாளே, இப்படி எல்லாம் எல்லாமே யோகமய சக்தி மூலியமா அவர்கள் இந்த பெண்ணை பார்த்து வர்ணனை செய்கின்றார்கள். சோ இம்மாதிரி அவள் என்ன பண்றாள்? மெதுவாக நந்த மகாராஜாவுடைய இல்லத்துல நுழைந்து, நந்த மகாராஜாவுடைய அறையில நுழைந்து கிருஷ்ணர் உறங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அது வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பெண் அவ்வளவு அழகா இருக்கா. சோ இப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க, அழகா இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மிகவும் ஆபத்தாகவும் இருக்கின்றார்கள். சில பேர் பார்க்கலாம் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா வாயை திறந்தாங்க பக்கத்திலே இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அவர்களுடைய பேச்செல்லாம். சோ அதனால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த அழகான பெண் பூத்தனை என்ற அழகான பெண் நந்த மகாராஜாவோட இல்லத்துல நுழைந்து கிருஷ்ணரை அறையில பார்க்கின்றார். பார்த்த பிறகு அவள் நினைக்கின்றாள், இந்த குழந்தை ஒரு சாதாரண ஒரு குழந்தை அல்ல. This child is so powerful that he destroyed the universe immediately. இந்த குழந்தை ஒரு சாதாரண ஒரு குழந்தை இல்ல, அகிலத்தையும் படைத்த குழந்தை, அகிலத்தையும் அழிக்கக்கூடிய குழந்தை. இந்த குழந்தைனாலதான் நமக்கு மரணம் வரப்போகின்றதை உணர்ந்தால் அப்பொழுது பூத்தனா என்ற அரக்கி. இருந்தாலும் யோகமாயா சக்தியின் மூலியமாக அவள் தனது நினைவை மறந்து கிருஷ்ணருக்கு பாலூட்ட வேண்டும் என்று ஆவலோட இருந்தாள். சோ இம்மாதிரி
கிருஷ்ணரிடம் பக்கத்துல சென்று, கிருஷ்ணர் எப்படி இருந்தா அப்படின்னாக்கா ஒரு அழகான குழந்தை. அதாவது எப்படின்னா அழகா வர்ணிக்கிறாங்க, ஒரு இறந்து கடந்த ஒரு பாம்பை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கி விளையாடுவோம். அதன் போல அது போல பூத்தனை என்ற அறைக்கு இது சாதாரண ஒரு குழந்தை அப்படி நினைத்து, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா உடனே செத்து போயிரும் அப்படின்ட்டுன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றார், இந்த பூத்தனை என்ற அரக்கியை பார்த்த உடனே தனது கண்களை மூடிக்கொள்கின்றார். பூத்தனை என்ற அரக்கியை பார்த்த உடனே தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கின்றார். அப்ப சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர், என்ன சொல்ற அப்படின்னாக்கா, ஏன் கிருஷ்ணர் பூத்தனை என்ற அரக்கியை பார்த்த பிறகு கண்ணை மூடிக்கொள்கின்றார் அப்படின்ட்டு அழகா சொல்றார். நிறைய சொல்லியிருக்கார். அதுல ஒன்றாவது என்ன பாத்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணர் ஏன் கண்ணை மூடுற அப்படின்னாக்கா, இந்த பூத்தனை என்ற அறைக்கு ஏற்கனவே நிறைய குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொன்னதனால இவளை பார்க்க விருப்பம் இல்லை என்பதற்காகவே கண்ணை மூடுகின்றார். எப்படி? ஏற்கனவே பச்சிளங்குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி கொன்னதனால இவளை பார்ப்பதற்கு அவர் விருப்பப்படல, அதனால கண்ணை மூடுகின்றார். முதலாவதாக. இரண்டாவதாக, இவள் என்னதான் ஒரு அழகான பெண் ரூபத்தை ஏற்றி இருந்தாலும் இவள் ஒரு ராட்சசி, கொடூரமானவள். அதனால இந்த கொடூரனை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை என்பதற்காக தன்னுடைய கண்களை மூடுகின்றார். எப்படி? இவள் ஒரு ராட்சசி, ரொம்ப கொடூரமானவள் இவள். இவளை பார்ப்பதற்கு என்னால முடியல, அதனால தன்னுடைய கண்களை மூடுகின்றார். மூன்றாவது, இந்த பூத்தனை என்ற அரக்கி என்னால கொல்லப்பட போகின்றாள். அதுவும் இல்லாம பூத்தனை என்ற அரக்கி ஒரு பெண். கிருஷ்ணர் குழந்தையாக பிறந்து முதலாக ஒரு அசுரனை, அதுவும் பெண்ணாக இருக்கின்ற ஒரு அசுரனை கொல்ல போகின்றார். அதனால இந்த பெண்ணை நான் பார்க்க கூடாது என்பதற்காக கண்ணை மூடுகின்றார். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இவள் ஒரு பெண் ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. ஒரு என்பவள் தாயாகவே இருக்கணும். ஆனா இங்க தாயாக வேஷம் போட்டதுனால, பூத்தனா என்ற அரக்கியை பார்க்க விரும்பாததுனால அவள் கண்ணை மூடுகின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா, சாதாரணமாக குழந்தைகள் பாத்தீங்க சொன்னீங்கன்னாக்கா, ஒரு அரக்கிய பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனே கண்ணை மூடிடுவாங்க. அந்த பயத்தினால கண்ணை மூடிடுவாங்க. அதனால இந்த பூத்தனா என்ற அரக்கியை பார்ப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. அந்த பயத்தினால கிருஷ்ணர் கண்ணை மூடுகின்றார். மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம், ஏன் கிருஷ்ணர் கண்ணை மூடுகின்றார் என்று. உடனே பூத்தனை என்ற அரக்கி என்ன செய்யற அப்படின்னாக்கா, கிருஷ்ணர் கண்ணை மூடினதை பார்த்து என்ன பண்றார், இதுதான் சரியான தருணம், இந்த குழந்தையை இந்த இடத்திலே கதையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு தீர்மானம் செய்து குழந்தையை என்ன பண்றாங்க, தூக்கி தன்னுடைய மார்பால பால் கொடுக்க விருப்பப்படுகிறாள். அது அப்படின்னா தன்னுடைய மார்பில் விஷத்தை தடவி, கொடூரமான விஷத்தை தடவி இந்த குழந்தையை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று ஆவலோடு குழந்தை கிருஷ்ணரை தூக்கி பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்த பிறகு கிருஷ்ணர் என்ன பண்ற அப்படின்னாக்கா, இதுதான் சரியான தருணம் என்று எண்ணி இவளை எப்படியாவது கொன்றுவிடும் என்று பகவான் தீர்மானம் செய்து விட்டார். உடனே என்ன பண்றார் பகவான், குழந்தை
தன்னுடைய உதடுகளால பகவான் பாத்தீங்கன்னா குழந்தை பருவமாக இருக்கக்குள்ள எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எந்த ஒரு அசுரனையும் கொல்லவே இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா நிறைய ஆயுதம் வச்சிருக்கா. சங்கு இருக்கு, சக்கரம் இருக்கு, கதா இருக்கு. சோ இந்த ஆயுதத்தெல்லாம் இல்லாமலே தன்னுடைய உதடு மூலியமாக பூத்தனா என்ற அரக்கியை கொலை செய்வதற்கு ஆயுத்தமாகி விட்டார். உடனே பூத்தனை சொல்கின்றார், குழந்தை பாலுக்குடி. எப்படி குழந்தை பாலுக்குடி அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கு தெரியும். ஏன்னா அவரு எல்லாருடைய இருதயத்திலும் குடிக்கொண்டிருக்கின்றார். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், அடுத்தது என்ன செய்ய போறோம், யாருக்கு நல்லது செய்ய போறோம், யாருக்கு கெடுதல் செய்ய போறோம், இது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா ஈஸ்வர சர்வபூதானா. சோ பூத்தனா என்ற அழகி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா? படத்துல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு. தேடி பிடித்தாலும் இந்த மாதிரி பெண்ணை பார்க்க முடியாது. சோ கிருஷ்ணன் என்ன பண்றார்? பாலை குடிக்கிறாரு. இவங்களும் ஆனந்தமா கொடுக்கறாங்க. பூத்தனை என்ற அரக்கியம் ஆனந்தமாக கொடுக்கறாங்க. ஓ, ஆனந்தம்னா எப்படி? பேரு ஆனந்தம். இந்த குழந்தை இன்னியோட முடிஞ்சிருச்சு, இன்னையோட இந்த குழந்தைக்கு கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கொடுக்கறாங்க. ஆனந்தமாக கொடுக்கறாங்க. சோ அப்படியே ஆனந்தமாக கொடுக்கக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்றா? நினைக்கிறா, உனக்கு இதுதான் சரியான தருணம், உன்னை நான் கொன்று விட போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்றார்? பாலை குடிக்கிறார். குடிச்சுக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய இரு கைகள் மூலியமாக அவளுடைய மார்பகங்களை அமுத்துகிறார். அந்த அமுத்தும் பொழுது பூத்தனைக்கு சிறிதாக வலி ஏற்படுகின்றது. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ற? மறுபடியும் அமுத்துறார். பூத்தனாவுடைய மார்புகளை அமுக்கிறார். பூத்தனைக்கு வலி அதிகமாக ஏற்படுகின்றது. இவ்வாறாக கிருஷ்ணர் அமுத்த அவளுக்கு வலி தாங்க முடியவில்லை பூத்தனைக்கு. உடனே பூத்தனை சொல்கின்றாள், குழந்தை என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றார். என்னை விட்டுடு, நீ பால் குடிச்சது போதும், என்னை விட்டுடு அப்படின்ட்டு. ஆனா பூத்தனைக்கு தெரியாது, அவள் இறக்க போவது அவளுக்கே தெரியாது. நமக்கும் அப்படிதான். பரிசுத்த மகாராஜாவுக்கு 7 நாள்ல மரணம் ஏற்பட போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு மரணம் எப்ப ஏற்பட போகுதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி பூத்தனைக்கு அவருடைய மரணம் இன்னும் சில நொடியில ஏற்பட போகுதுன்னு தெரியாம இருந்ததோ, அதே போல நமக்கும் நம்மளுடைய மரணம் இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றது, நமக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடனே கிருஷ்ணன் என்ன பண்றா? பாலை குடிக்கிறார். பூத்தனை விடு, என்னை குழந்தை என்னை விட்டுடுன்றா. குழந்தை கிருஷ்ணர் பூத்தனைய விழாப்படி இல்லை. பூத்தனை அலறுகின்றாள், கதறுகின்றாள், அழுகின்றாள், என்னை விட்டுடு. ஆனா கிருஷ்ணரோ விடுற மாதிரி இல்லை. காலமும் அப்படிதான் நம்மள அப்படியே வயதாக்கும், இளமையாக்கும், குழந்தையாக்கும், இளமையாக்கும், முதுமையாக்கும். அப்படியே மரணம் வரும். நம்ம இப்ப பக்தி செய்ய போறோம், நாளைக்கு பக்தி செய்ய போறோம்னு அப்படியே இருப்போம். ஆனா காலம் போய்கொண்டே இருக்கும். காலதேஷோ ந கர்த்தவ்யம் க்ஷணமாயு க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம். சோ காலங்கள் நமக்காக காத்திருப்பதே கிடையாது. இன்னைக்கு பக்தி செய்ய போறேன், நாளைக்கு பக்தி செய்ய போறேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா காலம் அதற்காக காத்திருப்பதே கிடையாது. காலதேஷோ ந கர்த்தவ்யம் க்ஷணமாயு க்ஷணே. ஒவ்வொரு கணமும் நாம் இறந்து கொண்டே இருக்கின்றோம். க்ஷணமாயு க்ஷணே. ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு க்ஷணமும் நாம் இறந்து கொண்டே இருக்கின்றோம். யமஸ்ய கருணா நாஸ்தி. யமஸ்ய கருணா நாஸ்தி என்றால் யமராஜன் நம்ம இடத்துல சிறிதளவு கூட கருணையே கிடையாது. யமராஜன்
நம்ம இடத்துல சிறிதளவு கருணையே கிடையாது. சோ இதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுனாக்கா பகவானுடைய நாமத்தை சொல்லணும். சோ இந்த இடத்துல தன்னுடைய மரணம் இன்னும் சற்று நேரத்தில தான் இருக்குதுன்னு தெரியாத பூத்தனை கிருஷ்ணரிடம் மாட்டிக்கொண்டாள், கதறுகின்றாள், அழுகின்றாள். உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார்? பூத்தனை என்ற அரைக்க விடுறாப்படி இல்லை, பிடிச்சு அமுத்தி அவளை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணி பாலை குடிக்கின்ற சாக்குல அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டார். பூத்தனை என்ற அரைக்கு என்ன பண்றார்? அந்த கோகுலத்தில் இருக்கின்ற நந்த மகாராஜாவுடைய இல்லத்திலிருந்து வெளியாகி உடனே தொலை தூரத்திற்கு அவளால் ஆகாயத்துல பறக்க முடிந்தது. கிருஷ்ணர் அவளை விடுற மாதிரி இல்லை. என கிருஷ்ணர் தீர்மானம் பண்ணிவிட்டார். கிருஷ்ணர் ஒருவரை கொலை செய்ய வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார் என்றால் அந்த நபரை யாராலும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணர் ஒரு நபரை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த நபரை யாராலும் கொலை செய்ய முடியாது. இவ்வாறாக பூத்தனை என்ற அரக்கி தன்னுடைய ரூபத்தை, நிஜமான சுயரூபத்தை மாற்றிக்கொண்டு ஆகாயத்தில் பறக்க முயற்சித்தார். கிருஷ்ணர் விடாமல் அவள் உடனே சென்று உடனே ஆகாயத்துல சிறு தூரம் சென்று அங்கிருந்து வேகமாக கீழே யாருடைய இடத்துல? கம்சனுடைய கோட்டை, அதாவது கம்சனுடைய ஒரு பூங்காவனத்தில், அதாவது காட்டுல பூத்தனா என்ற அரக்கியை கீழே விழுந்தார். சோ இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, ஏன் கிருஷ்ணர் குழந்தை பூத்தனை ஆகாயத்துல பறக்கும் பொழுது அவரும் கூட சென்று பறந்தார் என்று சொல்றாங்க. ஒன்றாவது, ஏன் கிருஷ்ணர் பூத்தன் என்ற அரக்கியிடம் சென்றார் என்றால், கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கின்ற காரணத்தினால அந்த பயத்துல நாம கீழே விழுந்து விடுவோம் என்பதற்காக பூத்தனை என்ற அரக்கியை பிடித்து கொண்டாராம். இரண்டாவது, அடுத்தது திருநாவிரத்தன் என்ற அரக்கன் கொல்லப்படுவான் என்பதற்காகவே பயிற்சி செய்வதற்காகவே ஆகாயத்துல பூத்தனை அரக்கியோட பறந்தாராம். எப்படி? பின்னாடி திருநாவிரத்தன் என்ற அரக்கன் வருவான். அவன் கிருஷ்ணரை குழந்தையில ஆகாயத்துல அழைத்து செல்வான், கிருஷ்ணரை கொள்வதற்காக. அதனால அந்த பயிற்சியை மேற்கொள்வதற்காகவே இப்பவே ரிஹர்சல் பண்றாராம் கிருஷ்ணர் குழந்தை. அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணர் என்ன பண்றார்? உடனே அந்த அரக்கியை கம்சனுடைய பூங்காவனத்துல கீழே இறக்கி தொப்புன்னு கீழே விழுகிறான். விழுந்த பிறகு தன்னுடைய மேனியை மாற்றுகிறார். உடனே உண்மையான சொரூபத்தை மாற்றுகின்றார். சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா, சில பேர் பக்தர்களாக காட்சி கொடுப்பார்கள், சில பேர் நல்லவர்களாக காட்சி கொடுப்பார்கள். நான் நல்லவன் என்று அவர்கள் முகத்தை பார்த்து காட்சி கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சுயரூபம் வெளியாக கொள்ளதான் தெரியும் அவர்கள் உண்மையிலே யார் என்று. வெளிப்படையா நம்ம பார்க்கக்குள்ள பக்தர்கள் என்று கழுத்துல நாமத்தை போட்டு, கழுத்துல நெத்தில நாமத்தை போட்டு, கழுத்துல மாலையை போட்டு, பின்னாடி குடுமையை வச்சுட்டு நானும் ஒரு பக்தர் அப்படின்ட்டு நிறைய பேர் போஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையான சுயரூபம்னு ஒண்ணு வரும்போது அவர்கள் யார் என்று தெரியும். அதுதான் இங்க சொல்றாங்க. அவள் எவ்வளவு ஒரு அழகான பெண்ணாக இருந்தாள். பூத்தனை என்ற அரக்கி எவ்வளவு ஒரு அழகான பெண்ணாக இருந்தாள். கடைசியில அவள் கிருஷ்ணரிடம் மாற்றி, கிருஷ்ணர் அவளை கொன்னதுனால தன்னுடைய மேனியை மாற்றிக்கொண்டு ஓர் அரக்கியாக கீழே விழுந்தாள் கம்சனின் இடத்தில். இவ்வாறாக பெரிய ஒரு இடி விழுந்தாள் போல பெரிய ஒரு ஓசை எழும்பியது கோகுலத்துல. உடனே அங்க இருக்கின்ற கோபிமார்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்ன இது
இவ்வளவு பெரிய ஒரு ராட்சச ரூபம் வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த ரூபத்தை நம்ம முன்னப்ப நான் பார்த்ததே இல்லையே. சில பேர் கற்பனை பண்றாங்க, இது என்ன பெரிய ஒரு மலை வந்து விழுந்து கிடக்குது, ஆகாயத்திலிருந்து மேலோகத்திலிருந்து ஒரு மலை வந்து கீழே விழுந்திருக்கே. இந்த மாதிரி எல்லாமே பார்க்கின்றார்கள். உடனே அப்பொழுது அந்த இடத்துல கிருஷ்ணர் குழந்தையாக அவளுடைய மேனியிலிருந்து தவழ்ந்து வருவதை யசோதாம்மாவும் தேவகி அம்மாவும் பார்க்கிறாங்க. ஆஹா, இது என்னது, கிருஷ்ணர் இங்க வரா? அப்ப இது ஒரு அரக்கியா இருக்குமோ? கிருஷ்ணரை கொலை செய்வதற்காக வந்த அரக்கியாக இருக்குமோ? அப்படி என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகின்றார்கள். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கோபிமார்கள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை உடனே அவளுடைய மேனியிலிருந்து தூக்குறாங்க. யாரோட மேனி? பூத்தனா என்ற அரக்கியோட மேனியிலிருந்து தூக்குறாங்க. அவளோட உடலில் இருந்து கிருஷ்ணர் குழந்தை தூக்குறாங்க. தூக்கிட்ட பிறகு கிருஷ்ணருக்கு எங்கும் காயம் பட்டிருக்கா, காயம் எதுவும் விளைச்சிருக்காங்களா, கிருஷ்ணருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்லாம் பாக்குறாங்க. உடனே கோபிமார்கள் என்ன பண்றாங்க, இது என்ன ராட்சச உருவம் இப்படி இருக்கு, எப்படி வந்தது, ஏது வந்தது ஒண்ணுமே தெரியாம அப்படி குழம்பி இருக்கின்றார்கள். குழம்பிய பிறகு என்ன பண்றாங்க, குழந்தை கிருஷ்ணருக்கு எதுவும் ஆச்சோ அப்படின்ட்டு பயத்தோட இருக்கிறாங்க. உடனே கோபிமார்கள் என்ன பண்றாங்க, பசுமாடு, ஏன்னா அவங்களோட கம்யூனிட்டி நந்த மகாராஜருடைய அவர்களுடைய சங்கம் எல்லாமே பார்த்தோம்னாக்கா பசுமாடு மேய்ப்பது. உடனே அந்த பசுமாடிலிருந்து வருகின்ற கோமூத்திரத்தை எடுத்து கிருஷ்ணரை என்ன பண்றாங்க, குளிப்பாட்டுறாங்க. கையெல்லாம் தொடச்சு விடுறாங்க, காலெல்லாம் தொடச்சு விடுறாங்க, அவருடைய கண்ணத்தெல்லாம் தொடச்சு விடுறாங்க. ஏதோ தீட்டு பற்றுச்சோ, தோஷம் பற்றுச்சோ, இந்த பெண் அரக்கினால கிருஷ்ணருக்கு குழந்தைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சோ, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக கோமூத்திரத்தினால கிருஷ்ணரை அபிஷேகம் பண்றாங்க, குழந்தைய குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் அந்த பசுமாடு அங்க இங்க மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பசுமாடுல இருந்து வருகின்ற டஸ்ட், தூசி, அதை எடுத்து கிருஷ்ணரோட கையில முகத்துல எல்லாமே பூசுறாங்க. இதெல்லாமே நீங்க பாகவதத்துல படிக்கலாம், 10வது ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தேவர்களை அழைத்து ஒவ்வொரு மந்திரம் சொல்றாங்க. எப்படி நம்ம 12 இடத்துல பகவானுடைய நாமத்தை சொல்கின்றோமோ, திலக் நாமத்தை சொல்கின்றோமோ, அதே போல இந்த பசுவோட சாணத்தை எடுத்து பகவானோட நெத்தியில வைத்து, கழுத்துல வைத்து, வயிற்றுல வைத்து, கையை காலு உடம்பு முழுவதுமாக வைத்து நாமத்தை சொல்லி, ஒவ்வொரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ணரிடம் எதுவும் தோஷம் பட்டிருந்தா அது விலக வேண்டும் என்று தேவர்களை பிரார்த்தனை செய்கின்றார்கள், பகவானும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இவ்வாறாக பிரார்த்தனை செய்து முடிந்த பிறகு, எல்லாம் முடிந்த பிறகு கிருஷ்ணர் குழந்தை நலமாக இருக்கின்றதா என்று பரிசோதனை செய்கின்றார்கள். எப்படி பரிசோதனை செய்கின்றார்கள், யசோதாமாவுகிட்ட கொடுத்து கிருஷ்ணர் குழந்தை பால் குடிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. அப்படி கிருஷ்ணர் குழந்தை பால் குடிக்கிறான் அப்படின்னாக்கா குழந்தை இருக்கின்றது. அப்படி அந்த குழந்தை பால் குடிக்கல அப்படின்னாக்கா குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தீர்மானம் செய்கின்றார்கள். உடனே குழந்தையை எடுத்து யசோதாமாட்ட கொடுக்க, யசோதாமா உடனே அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறாங்க. கிருஷ்ணரும் யசோதாமாவிடம் மார்பிலிருந்து பால் குடிக்கிறார். பாலை குடித்த பிறகு எல்லோரும் ஆனந்தத்துல இருக்கிறாங்க. ஓ, கிருஷ்ணருக்கு எதுவுமே நேரிடல, எந்த ஒரு துன்பமும் கிருஷ்ணருக்கு நேரிடல, கிருஷ்ணர் குணமாக நலமாக இருக்கிறார் அப்படின்ட்டுன்னு அந்த கோபமார்கள் எல்லோரும் தீர்மானம் செய்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் நந்த மகாராஜர் தன்னுடைய சகாக்களுடன் மதுராலிருந்து வருகின்றார். வந்து பார்க்கின்றார், கோகுலத்துல இதுமே இவ்வளவு பெரிய மலை எங்க இருக்கு, ஒருவேளை நம்ம தவறாக நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டோமா, அல்லது தவறான பாதையில் நம்ம சென்று கொண்டு இருக்கின்றோமா, அப்படி எல்லாம் தீர்மானம் செய்கின்றார்கள். அப்ப அங்க இருக்கின்ற கோபமார்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய அரக்கை வீட்டு முன்னுக்கு வந்தா, கிருஷ்ணர் அப்படியே கூட போயிட்டா, அப்புறம் டொப்புனு கீழே விழுந்துட்டா, இறந்துட்டா அப்படின்னு சொன்ன பிறகு அப்பதான் நந்த மகாராஜா நினைக்கின்றார், ஓ, இந்த விஷயத்தை வந்து வசுதேவர் சிறைச்சாலையில சொன்னாரு, கிருஷ்ணருக்கு ஆபத்து வரப்போகின்றது கம்சனால, நீங்க உடனே செல்ல வேண்டும் என்று சொன்னாரு, அந்த ஆபத்து தான் இதுவோ
அப்படின்ட்டு தீர்மானம் செய்தார் நந்த மகாராஜர். உடனே என்ன பண்றாங்க, அந்த அரக்கியை கண்டந்துண்டமாக விட்டுகின்றார்கள் கோகுலத்துல. ஏன்னா அந்த அரக்கி அங்கிருந்தால் மறுபடியும் அவளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உயிர் வந்துருமோ என்ற அச்சத்தினால அந்த பூத்தனா என்ற அரக்கியை வெட்டுகிறார்கள். வெட்டி என்ன பண்றாங்க, தொலை தூரத்துக்கு எடுத்து சென்று எரித்து விடுகிறார்கள். எரித்து விடுவதனால அந்த எரிந்த சாம்பல் நறுமணமாக மாறியதாம். கோகுலம் முழுவதுமாக பூத்தனாவோட அரக்கியோட மேனில் இருந்து வருகின்ற அந்த நெருப்பு, அந்த சாம்பல் நறுமணமாக மாறியது. ஏன் நறுமணமாகியது அப்படின்றால், பகவானுடைய பாதம் பட்டது, பகவானுடைய கைகள் பட்டது, அவருடைய கரம் பட்டது, அவருடைய உதடு பட்டது. சொல்லப்படுகின்றது பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்துல, எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருத்தகா ஸ்துன்வந்தி திவ்யஸ்தவே வேத சங்க பிரமோபானிஷத காயந்தி யம் சாமகா தியானவஸ்தித கத்கதேன மானச பஷ்யந்தி யம் யம் யோகினோ யஷ்யாந்தம் துர அசுர கணதேவாய நமஹா. சோ அசுரர்கள், பிரம்மா, ருத்ரக, எல்லா தேவர்களும் பகவானை வழிபடுகின்றார்கள். ஆனா அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு பூத்தனா என்ற அரக்கியிடம் கிடைத்தது. ஏனென்றால் அவள் ஒரு தாயாக பகவான் இடத்துல பால் கொடுத்ததுனால அவள் ஒரு அரக்கிதான். ஆனா அவளுடைய எண்ணம் என்ன, கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பதும் அவளுடைய எண்ணம் தான். ஆனால் ஒரு தாய் தான் மட்டுமே ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். அந்த ரீதியில குழந்தை கிருஷ்ணருக்கு பூத்தனை பால் கொடுத்ததுனால கிருஷ்ணர் பூத்தனை என்ற அரக்கிக்கு தாய் என்ற அந்தஸ்தையும் கொடுத்து அவளை ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து சென்றார். எப்படி என்றால், ஆன்மீக லோகத்துல யசோதாம்மா எப்பொழுதும் நிரந்தரமாக பகவானுக்கு அம்மாவாக இருந்து சேவை செய்கின்றார். அந்த யசோதாமாவுக்கு வேலைக்காரியாக உதவி செய்வதற்கு பூத்தனா என்ற அரக்கி ஒரு தாய் என்ற அந்தஸ்தானத்தை கிருஷ்ணர் கொடுத்து அவளை ஒரு சேவகனாக சேவகியாக யசோதாமாவுக்கு கொடுத்திருக்கின்றார். சோ அந்த ரீதியில அந்த பூத்தனா என்ற அரக்கிய மேனியிலிருந்து வருகின்ற நறுமணம் கோகுலம் அனைவரையும் வசீகரித்தது, ஒரே வாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிராமத்திற்கும் இந்த வாசனை சென்றதுனால, இந்த நறுமணம் சென்றதுனால மற்ற கிராமத்தில் இருக்கிறவர்களும் இந்த நறுமணம் மிகவும் ரொம்ப தூய்மையாக இருக்கின்றது, ரொம்ப நறுமணமாக இருக்கின்றது. அப்ப இந்த நறுமணம் எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு அவர்கள் அனைவரும் கோகுலத்தை தேடி வருகின்றார்களாம். இந்த மாதிரி எல்லாரும் கோகுலத்தை வந்த பிறகு இந்த நறுமணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்ட பிறகு எல்லோரும் இந்த கதையை எடுத்து சொல்கின்றார்கள். பூத்தனை என்ற பெண் வந்தால், ஒரு அரக்கியாக இருந்தால், ஒரு அழகான பெண் என்று ஒரு தோற்றத்தை ஒத்தி இருந்தால், அவர் கிருஷ்ணருக்கு பால் கொடுத்தார், கிருஷ்ணர் அவரை கொன்று விட்டார். இம்மாதிரி எல்லாம் கிருஷ்ணரும் மற்றும் இந்த பூத்தனையோட அரக்கியோட கதைகளை எடுத்து சொன்னார்களாம். சில புரோபாட் சொல்றார், இந்த அத்தியாயத்துல கடைசியில யார் ஒருவர் இந்த பூத்தனை மற்றும் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்கின்றார்களோ, அந்த கதையை ஸ்மரணம் செய்கின்றார்களோ, அவர்கள் பகவானிடத்துல மிகவும் தூய்மையான பக்தி தொண்டு செய்வார்கள் அப்படின்ட்டு சொல்றார். சோ இந்த ரீதியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம பகவானிடத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல ஸ்வல்பம் அப்பி தர்மஸ்ய, சொல்பம் அப்படின்னா சிறிதளவு பகவானிடத்துல பக்தி தொண்டு செஞ்சோம் என்றால் கண்டிப்பாக பகவான் அது தன்னுடைய கணக்குல வச்சிருப்பார். தன்னுடைய கணக்குல பகவான் வச்சிருப்பார். ஓ, இந்த நபர் எனக்கு சிறிதளவு பக்தி தொண்டு செய்திருக்கார், அதனால அவருக்கு எப்படியாவது முக்தியை கொடுக்கணும், அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பகவான் எப்பொழுதும் காத்து கொண்டு இருப்பார். அப்ப இந்த
பூத்தனா என்ற அரக்கி அப்படின்ட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஆனா இந்த பூத்தனா என்ற அரக்கி முன்பு ஜென்மத்துல யாரு அப்படின்ட்டு பிரம்ம வைபவத்த புராணத்துல சொல்லப்படுகின்றது. சோ பூத்தனா என்ற அரக்கி பார்த்தோம்னாக்கா போன ஜென்மத்துல பலி மகாராஜாவுடைய மகளாக இருந்தார். அப்ப பலி மகாராஜா ஒரு இடத்துல பலி மகாராஜாவோட மகள் என்று சொல்லப்படுகின்றது, இன்னொரு இடத்துல பலி மகாராஜாவுடைய தங்கை என்று கூட சொல்லப்படுகின்றது. சோ எது எப்படி இருந்தாலும் அவள் பலி மகாராஜாவுடைய அந்த அந்த லீலையில கிருஷ்ணர் வாமன ரூபத்துல வருகின்றான். அந்த வாமன ரூபத்துல வரும்பொழுது குழந்தை வாமனர் மிகவும் அழகாக இருக்கார். அப்போ இந்த பூத்தனா என்ற அரக்கி போன ஜென்மத்துல ரத்னமாலா என்ற பெயரோட இருக்கின்றார். அந்த ரத்னமாலா நினைக்கின்றார், இந்த ஒரு குழந்தை நம்மளுடைய கர்ப்பத்துல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், ரொம்ப அழகாக இருக்கு இந்த குழந்தை அப்படின்ட்டு வர்ணனை செய்கின்றார். அப்போ சிறிது நேரம் கழித்து பலி மகாராஜாவுடன் வாமனர் குழந்தை 3 அடிக்கு இடம் கேட்கின்றார். அதுல 3 அடிக்கு இடம் கேட்ட பிறகு வானத்தையும் கீழே பூமியையும் அளந்த வாமன தேவர் 3வது அடிக்கு இடம் எங்கே அப்படின்னு கேட்ட பிறகு பலி மகாராஜர் தன்னுடைய சிரம் தன்னுடைய தலையை வந்துட்டு பகவானுடைய பாதத்துல வைக்கும்படி சொல்கின்றார். இதனை பார்த்த அந்த ரத்னமாலா, இந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்தது, ஆனா இந்த குழந்தை மட்டும் என் வயிற்றுல பிறந்திருந்துச்சுனாக்கா அந்த குழந்தைக்கு விஷத்தை வச்சு நான் கொண்டு இருப்பேன், எங்களுடைய அப்பாவுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வந்துட்டு இந்த குழந்தை வாங்கிருச்சு அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சதுனால அவளுடைய அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகவே அவள் பூத்தனா என்ற அரக்கியோட வந்தா. அதுதான் சொல்றேன், சொல்பம் அப்பி தர்மசே, நம்ம பகவானிடத்துல ஏதாவது பக்தி செய்யறோம்னாக்கா அவர் கணக்கில் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த நோக்கத்தோட பகவானிடத்துல அன்பு பரிபாலனம் செய்கின்றோமோ அதையும் பகவான் கணக்கில் வச்சிருப்பார். அதற்கு ஏற்றாறு போல நமக்கு அவர் அனுகிரகம் செய்வார். அந்த ரீதியில இந்த ரத்னமாலாவுக்கு என்ன பண்றார், பூத்தனை என்ற அரக்கி மூலியமாக வருகின்றாள். அவள் பால் கொடுக்கின்றாள். தாயாக இந்த பால் கொடுக்கின்ற காரணத்தினால அவளுக்கும் முக்தியை கொடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல பகவானுக்கு அன்றாடம் பசுமாடு பால் கொடுக்கின்றதே, இதை பத்தி சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? கோபிமார்கள் அன்றாடம் கோபிமார்கள் அன்றாடம் பகவானுக்கு வெண்ணெய் கொடுக்கின்றார்களே, அவர்களுடைய முக்தியை பத்தி சொல்வதற்கு என்ன இருக்கு? பகவானுக்கு அன்றாடம் நம்ம சமைத்து பகவானுக்கு நெய்வேத்தியம் சொல்கின்றோமே, அந்த பக்தர்களை பத்தி சொல்வதற்கு என்ன இருக்கு? அதனால இந்த லீலை பாத்தீங்கன்னாக்கா நம்ம அன்றாடம் செய்கின்ற பக்தி வாழ்க்கையும் கூட பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. பகவானிடத்துல நம்ம தூய்மையான அன்பு கலந்த, அதாவது அனன்ய பக்தி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பண்ணலையா? பகவானிடத்துல எப்பொழுதும் அன்பு கலந்த பக்தி தொண்டு செய்யும் பொழுது பகவான் என்ன பண்றார், அந்த பக்தியை தான் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நம்ம கொடுக்கிற சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் அவர் ஆசைப்படல. அந்த சப்பாத்தில அன்பு இருக்கான்னு பாக்குறார், அந்த ரொட்டியில அன்பு இருக்கா பாக்குறார், அந்த பழத்துல அன்பு இருக்கா பாக்குறார். மத்த எதுவுமே அவருக்கு இல்லாததா நம்ம கொடுக்க போறோம் அவர்கிட்ட. லக்ஷ்மி சஹாஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாம். 1000 லக்ஷ்மிமார்கள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுப்பட்டு நம்ம வீட்டுக்கு ஏன் வரா? நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குன்னு பார்க்க வரா. எந்த தூய்மையோட எந்த ஒரு கலப்படமற்ற பக்தியை பகவான் பார்ப்பதற்காக வருகின்றார். இந்த ரீதியில பூத்தனாவுடைய இந்த அவதார விஷயங்களும் பகவான் நிகழ்த்திய இந்த பூத்தனை மற்றும் பகவானுடைய லீலைகள் கேட்கும் பொழுது அவர்கள் மிக விரைவில் பகவான் இடத்துல இன்னும் நிறைய அன்பு கலந்த பக்தி தொண்டு செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கோபால் கிருஷ்ணா
நமஹாத்தா அவர்களுடைய தலைமை ராதா ஜீவன் பிரபு அவர்களுக்கு நன்றி. மற்றும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த வகுப்புல வந்து கலந்திருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. ஸோ இப்போ ஏதாவது அது பிரபு சொன்னார், ஏதாவது கேள்வி வந்தா கேளுங்க அப்படின்னு. ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் கேட்கலாம். முயற்சி செய்கிறேன் உங்களுடைய கேள்விகளுக்கு விடை கொடுப்பதற்கு.